ஹாய் ஆல். இங்கே போலண்டில் ஃப்ரைடே ஈவினிங்கும் சாட்டர்டேவும் தாங்க பயங்கரமாக கூட்டம் வந்து களைகட்டும். ஏன்னா சண்டே வந்து மேக்ஸிமம் எல்லா ஷாப்ஸுமே வந்து க்ளோஸில் இருக்கும். ஒன்லி மூவி தியேட்டர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து ஓப்பனில் இருக்கும். வருஷத்துக்கு 7 நாள் 8 நாள் அந்த மாதிரி வந்து ஷாப்பிங் சண்டேன்னு அலோகேட் பண்ணுவாங்க. அந்த நாளில் மட்டும்தான் வந்து சண்டேலாம் வந்து ஷாப் ஓப்பனில் இருக்கும். இன்றைக்கி வந்து சாட்டர்டேவாகவும் போச்சு, உமன்ஸ் டேவாகவும் போச்சு. கண்டிப்பாக வெளில வரணும்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி வந்து பார்த்தா எல்லா ஃப்ளவர் ஷாப்லேயும் க்யூவில் நின்றுலாம் ஃப்ளவர்ஸ் வாங்குறாங்க. நம்ம ஊரில் எப்படி எதனா ஸ்பெஷல் அக்கேஷன் யாருக்காவது கிஃப்ட் பண்ணோன்னா ப்ரெசென்ட் வாங்கிட்டு போவோமோ, இந்த ஊரில் அதே போல் வந்து பொக்கேஸ் தான் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. இன்றைக்கே வந்து நான் நிறைய பேரை வந்து பொக்கேவோடு பார்த்தேன் உமன்ஸ் டேக்காக. எவ்வளோ கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். துலிப்பு, ரோசஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸுமே இருக்கும். இந்த மாலில் வந்து குட்டி குட்டியாக வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க உமன்ஸ் டேக்காக. ஹேண்ட்பேக்ஸு, பர்ஃப்யூம்ஸு, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. அதெல்லாம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு ஃபிஷ்ஷு வாங்கலாம் சண்டேக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இங்கே இவ்வளோ ஃபிஷ் இருந்தாலும் எப்பயுமே நான் போலண்டில் வந்து ஃபிஷ்ஷு வாங்கணும்னா யோசிப்பேன். ஏன்னா இங்கே வந்து ஃபுல் ஃபிஷ்ஷாக தான் தருவாங்க. நம்ம ஊரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் கட் பண்ணிக்கணும். சரின்னு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வந்து பார்த்தா சன்செட் ஆகிறது செம்ம சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் நல்லா இருந்தது. சரி வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் ஸ்ட்ரீட்டாக சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது கிளைமேட்டு. நாங்களும் சந்தில் பொந்துலாம் போயிட்டுருந்தோம். இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரீட் பக்கம்லாம் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. கடைசியாக வந்து இந்த ஸ்டார்பக்ஸ் வந்து கண்ணில் மாட்டுச்சு. என் ஹஸ்பண்டும் வந்து இன்னைக்கு உமன்ஸ் டேல உனக்கு கேப்பச்சினோ வாங்கி தரேன்னு சொன்னார். சரி இதுதான் சாக்கு நானும் உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ டெசர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நானும் வந்து சரி கேப்பச்சினோ மட்டும் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு கேப்பச்சினோ மட்டும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு தான் வெளில வந்தோம். ஒரே ஒரு கேப்பச்சினோ மட்டும் ஆர்டர் பண்ணியாச்சு. நான் நிறைய இடத்துல வந்து கேப்பச்சினோ வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டார்பக்ஸில் என்ன தான் ஃபேமஸ்ஸு அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். செம்ம சூப்பராக க்ரீமியாக இருந்தது. எனக்கு உமன்ஸ் டே வந்து இப்படி தான் போச்சு. நான் கேப்பச்சினோ குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் ரிலாக்ஸாக டின்னர் செஞ்சு சாப்பிட்டு தூங்கியாச்சு. உங்களுக்கு எப்படி உமன்ஸ் டே போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.